நடிகர் கார்த்தியின் அடுத்தடுத்த படங்கள் என்னன்னு தெரியுமா? மொதராத்திரிக்கு மக்கள் ஆதரவு எப்படி? 3 நாட்களில் வசூல் எவ்வளவு தெரியுமா? 3 நாட்களில் இத்தனை கோடியா? வாய்ப்பிழக்க வைத்த இருமுடி திரைப்படத்தின் வசூல். வெப் தொடரில் நடிக்கும் நடிகை த்ரிஷா வெளியான சூப்பர் தகவல். அன்று அவரோட ரசிகை, இன்று கதாநாயகி. மனம் திறந்த நடிகை அதிதி சங்கர். கடைசி படத்தின் வெற்றியால் தான் உங்கள் மதிப்பு, இயக்குனர் PS மித்ரன் சொன்ன தகவல். ரொம்பவே சுவாரஸ்யமான சினிமா நியூஸோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். உங்களை அசத்த போற கலர்ஃபுல் நியூஸை தற்போது பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். மேட் படத்தை இயக்கிய இயக்குனர் கல்யாண் சங்கர் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க தன்னோட அடுத்த படத்தோட ஷூட்டிங்ல நடிகர் கார்த்தி இப்போ பிஸி ஆயிருக்காரு. இந்த படம் தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்ல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமா உருவாகுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதாகவும் இன்னும் 20 நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு மிஞ்சி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வேலைகள் முடிஞ்சதும் கார்த்தி தனது அடுத்த படமான மார்ஷல் படப்பிடிப்பில் மீண்டும் இணைய இருக்கிறாரா. ஏற்கனவே மார்ஷல் படத்தின் 50% படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிட்டதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதற்கிடையில் கார்த்தி நடிப்புல உருவாகி இருக்கிற சர்தார் 2 படம் வர செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியாக போறது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் ராஜா கருப்பசாமி இயக்கத்தில் அனிஷ்மா அனில்குமார், ரிஷிகாந்த் நடிச்ச மொதராத்திரி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. புதுசா கல்யாணமான ஜோடியின் வாழ்க்கையில நடக்கிற குடும்ப நகைச்சுவை தொடர்பான கதைக்களத்துல உருவாகி இருக்கிற இந்த படம் மக்கள் மத்தியில கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில இந்த படம் வெளியான 3 நாட்கள்ல ரூபாய் 1.8 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இயக்குனர் சிவா நிர்வாணா இயக்கத்தில் ரவி தேஜா, பிரியா பவானி சங்கர், சாய்குமார், பேபி நக்ஷத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இருமுடி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. மோசமான குடிகார தந்தையான ரவி தேஜா தன்னோட மகளுக்காக எப்படி மாறுகிறார் என்பதையும், சபரிமலைக்கு மாலை போட்டு செல்லும் இடத்தில் என்ன ஆகிறது என்பதை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படம் வெளியான முதல் நாளில் இருந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில இருமுடி வெளியான 3 நாட்கள்ல உலக அளவுல ரூபாய் 80 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. நடிகை த்ரிஷா கடைசியாக RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான கருப்பு படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெரிய வரவேற்பை பெற்று பல கோடி ரூபாய் வசூல் சாதனை செஞ்சிருந்தது. இந்த நிலையில நடிகை த்ரிஷா இப்போ வெப் தொடர்ல நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நந்தினி ரெட்டி டைரக்ட் பண்ண போற புதிய வெப் தொடர்ல த்ரிஷா நடிக்க போறதாகவும், தொடர் முழுக்க சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கதைக்களத்துல உருவாக போறதா சொல்லப்படுது. மேலும் இந்த தொடர் முழுக்க நாயகியை மையப்படுத்தி எடுக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் நடிச்சிருக்கிற ஒன்ஸ் மோர் திரைப்பட ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் நடிகை அதிதி சங்கர் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ஜுன் தாஸை நான் முதலில் அனிருத் கான்சர்ட்ல பார்த்தப்போ ஒரு ரசிகையா அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவர் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாரு. ஆனா இப்போ அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவர் எனக்கு மிகச்சிறந்த நண்பராகிட்டாரு என்று மனம் திறந்து பேசியிருக்காங்க. இந்த படம் வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியாக போகுது. இயக்குனர் PS மித்ரன் சமீபத்தில் தெரிவித்த கருத்துல, இரும்பு திரை வெற்றி பெற்ற பிறகு நான் என்ன கொடுத்தாலும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் ஹீரோ படத்திற்கு பிறகு அடி செருப்பாலன்னு ரசிகர்கள் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இரும்பு திரை வெற்றிக்கு பிறகு பல நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் என்னுடன் பணியாற்ற காத்திருந்தாங்க. ஆனா ஹீரோ படம் தோல்வியடைஞ்ச நாள்ல என் கூட யாரும் சேராம இருந்தாங்க.
ஆனா அந்த நேரத்துல கார்த்தி சார் மட்டுமே எனக்கு ஆதரவா இருந்தாரு. இதன் மூலம் நீங்க எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் உங்கள் மதிப்பில் உங்கள் கடைசி படத்தோட வெற்றியை பொறுத்துதான் இருக்குன்னு இயக்குனர் PS மித்ரன் தெரிவிச்சிருக்காரு. உங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்துற அப்டேட் சினிமா நியூஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.